சார் என்னுடைய பேர் சரவணன். ஸ்ரீ சரவணா ஃபில்மார்ட்ஸுடைய தயாரிப்பாளர். நான் தண்ணி வண்டி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர். ஸோ நான் உங்களெல்லாம் வந்துட்டு என்னுடைய ஆதாயம் தேடுறதுக்காகவோ எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குதுங்கிறதுக்கு அப்படிலாம் இல்லை. என்னுடைய பிரச்சனைகள் இனிமேல் அடுத்தவங்களுக்கு வராத அளவுக்கு என்னால் முடிஞ்ச விழிப்புணர்வு தான் இது. நான் அப்படியே விட்டுட்டு போயிடலாம். ஒரு 13 வருஷம் இது வரைக்கும் நான் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன் சார். 13 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த படம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் அவங்களுடைய திரைப்படத்தை வந்துட்டு விளம்பரத்துக்காக எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. சாதாரண சென்னையில் இருக்கிற ஒரு பையன் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தா இது ஒரு மிகப்பெரிய படமாக கூட வந்திருக்கலாம். ஆனால் என்ன காரணமும் தெரியல, என் மேலே என்ன தனிப்பட்ட வஞ்சகமும் தெரியல. அவங்க ஆரம்பத்தில் என்னோட சொன்ன விஷயங்கள் எதுவுமே செய்யாதனால எனக்கு அவங்களுக்குள்ள எனக்கு எந்த ஈகோவுமே இல்லை. எல்லாத்தையும் நான் வந்து விட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் அவங்க எல்லாமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உதட்டில் வந்து சிரிச்சுக்கிட்டு உள்ளத்தில் வந்துட்டு நம்ம அப்படியே சாவடிக்கிறதுக்காக ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அதே கேரக்டரை அப்பா என்ன கேட்டால் தம்பிராமையானன் மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா பையன் வந்து நல்ல பையன் தான். அந்த பையனை வந்துட்டு அப்படியே தப்பாக கொண்டு போகிறது வந்துட்டு தம்பிராமையா மட்டும்தான். இந்த சினிமாவில் ஒரு 30-40 வருஷமாக இருக்கிற ஒருத்தர் ஒரு ப்ரொடியூசருடைய வழி தெரியும். மற்றவங்களுடைய நான் இந்த படம் நல்லா வந்துச்சுன்னா அடுத்த ஒரு படம் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சினிமாவில் வந்து இன்னொரு படம் எடுக்க தான் போகிறேன். நான் இல்லாமலாம் இல்லை. எத்தனையோ பேரை வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு நான் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் வந்துட்டு அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு செத்து சொன்னா போயிட்டாங்க. இதெல்லாம் வெளியில் சொல்லாமல் அவங்க அப்படியே போயிருப்பாங்கன்னா நான் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் வலி வேதனை. மலேசியாவிலேருந்து 10 மாதமாக தான் நான் வந்துட்டு இந்தியாவில் உட்காந்துருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக. நான் அதுக்காக எல்லா முறையிலையும் இப்போ நான் மட்டும் இல்லை, இயக்குனர், என்னுடைய பிஆர்ஓ, இந்த மாதிரி எல்லா பேரையும் விட்டுட்டு போய் நேரடியாக போயிட்டு இந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ணலாம், ப்ரொமோஷன் என்னென்ன பண்ணலாம், எப்படி நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறீங்க எல்லாமே கேட்டு பார்த்துட்டேன் சார். ஒரு ஹீரோன்னா கண்டிப்பாக அவங்கள நம்பி தானே சார் நம்ம வந்துட்டு இவ்வளோ முதலீடு போட்டு செய்கிறோம். ஒரு பெரிய பட்ஜெட்டில் நல்ல படத்தை எடுத்து வச்சோம். அவங்க ஏன் இந்த படத்துக்கு வந்துட்டு வரமாட்டேன்றாங்க, ப்ரொமோஷன் வரமாட்டேன்றாங்க எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நிறைய வாட்டி அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டபோது அவங்க எனக்கு வந்து எந்த விதமான பதிலும் இல்லை சார். இது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். அவங்கள்ட்ட ஒரு நியாயம் கேட்கணுங்கிறதுக்காகவும் இல்லை, அவங்க மேலே என்னுடைய நஷ்ட எடுக்க வந்துட்டு அவங்க தான் முழு பொறுப்பாகணும். அதை தவிர வேறு வழியே இல்லை. அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் லீகலாக நான் செய்வேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே நான் வந்துட்டு இந்த படத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சுருக்கேன். இந்த படம் நல்லா வரக்கூடிய படத்தை அவங்களுடைய ப்ரொமோஷன் இல்லாதனால தான் இந்த படம் இந்த ரேஞ்சு போயிட்டு இருக்குது. இதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் சார். நான் மட்டும் இல்லை சார் 4வது மாதமே நாங்கள் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு ட்ரெய்லரு சாங் வெளியிடலாம்னு சொல்லிட்டு போய் பேசினேன் சார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு படம் வச்சுருக்கேன் தம்பி, சிறுத்தை சிவான்னு ஒரு படம் வச்சுருக்கேன், இந்த படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்க தம்பின்னு சொன்னார். இப்போ நான் என்னென்னா இதுக்கு முன்னாடி 2-3 படம் வந்துட்டு அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் சுமாரான படமாக போயிடுச்சு. 2 படத்தையும் என் படத்தையும் நீங்கள் பாருங்கள், உங்கள் படத்தையும் நீங்கள் காட்டுங்க, இந்த படத்தில் எது பெட்டராக இருக்கோ அது முன்னாடி வரட்டும். இதுதான் நான் சொன்ன விஷயங்கள். 2 படத்தையும் நீங்கள் பாருங்கள். அவர் கடைசி வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கல. இது என்னென்னா சார், இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி சார். இது மனசுக்குள்ளே வந்துட்டு எப்படின்னா, இது இப்போ ஆரம்பிச்சது இல்லை. ஆரம்பத்தில் நான் படம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் என்ன செஞ்சாருன்னு ஒரு ஷெட்யூல் முடிச்சு வந்தோடனே பார்ட்னர்ஷிப்பை வந்து ஒரு ஆளை கொண்டாந்து உள்ளுக்கு வரலாம் சொன்னார். நான் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணலை. நஷ்டமோ லாபமோ நான் மட்டும் தான் முடிவு பண்ணி சொன்னேன். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்களை நான் உள்ளுக்கு வந்து இன்வால்வ் பண்ண விடாமல் டைரக்டர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதே செய்யணும்னு சொல்லி விட்டுட்டேன். இது எல்லாமே அவங்களுக்கு உச்சக்கட்டத்தில் போய் நிற்கிது. இதுதான் பிரச்சனை. அவங்க வந்து வரக்கூடாது போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்ன ரீசன்னா, இதை தவிர நான் வேறு எதுவும் தவறு பண்ணலை. நான் எந்த தவறு பண்ணியிருந்தா கூட அது என்கிட்ட ஓப்பனாக பேசியிருந்துக்கலாம். என்னுடைய பர்சனல் வந்துட்டு நான் ஏதாவது உங்களை எதுவும் பேசியிருந்தேன்னா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டிருக்கேன். ஏன்னா நான் இருக்க வேண்டிய சூழ்நிலை நேரத்தில் அவங்க ஏதோ தப்பாக பேசினா கூட மன்னிச்சுன்னு கூட சொல்லியிருக்கேன். அதையும் தாண்டி இத்தனை மாதம் 8 மாதம் என் குடும்பத்தை விட்டு உட்காந்துருக்கேன். போன மாதம் 17ஆம் தேதி நிறைய வாட்டி அப்ரோச் பண்ணியாச்சு. நான் இந்த படத்தை வந்து யாரை கேட்டு வந்து 17ஆம் தேதி வந்துட்டு ரிலீஸ் போட்டாங்கலாம் கேட்டாங்களாம். அப்படி ஏதாவது சொல்லும் போது நீங்களே வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இந்த தம்பி இந்த இடத்துல பண்ண வேணாம், இப்போ பண்ணுவோம் அப்போ பண்ணுவோம் எதுவுமே சொல்லலை என்கிட்ட. இப்போ நான் மலேசியா விட்டு வந்து 10 மாதம் உட்காந்துருக்கேன். இந்த லாஸ்ட் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா என் குடும்பமே என் ஃபேமிலியே வெள்ளத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போச்சு. என் குடும்பமே இன்றைக்கி வந்து வேறு வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கேன். நான் இதையும் தாண்டி நான் எப்போ சார் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் உட்காந்துட்டே இருக்க முடியும்? அதனால தான் வேறு வழி இல்லாமல் தான் நேற்று ரிலீஸ் பண்ணேன். நான் அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். நான் வந்துட்டு அவங்க மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படிலாம் இல்லை சார். கதாநாயகனுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு சார். வில்லிக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் இருக்குன்னு. அவர் வந்து படத்தை பார்த்தா தானே சார் தெரியும். முழு படத்தையும் நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்க. உங்கள் பையனுக்கு ஆமாம் அவங்க அப்போ என்ன சொல்கிறாரு, நீ சொல்லும் போது ஒரு விதமாக செஞ்சுட்டான், எடுக்கும்போது ஒரு விஷயமா எடுத்துட்டான் அப்படின்றாரு. அவர் எவ்வளோ பெரிய இயக்குனர், அவருக்கு தெரியாதா சார் எப்படி படம் எடுத்தாங்கன்னு? படத்தை முடிச்சுட்டு நான் உங்களை கூப்பிட்றேன்ல, வந்து பாருங்கள் தம்பி, இந்த விஷயங்கள்லாம் இப்படி இருக்குது தம்பி, இதை மாற்றிக்கணும்னு சொன்னால் நான் மாற்றிக்க போகிறேன். கதாநாயகனுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாமல் இல்லை சார். படம் ஃபுல்லாகவே அந்த பையன் தான் சார் இருப்பான். இதுக்கு முன்னாடி 2-3 படம் பண்ணியிருக்கான் சார். அதை விட்டுட்டு இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லுங்கள் சார்.
அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எவ்வளோ மாற்றம் தெரியும். ஒரு பெரிய செலவில் அந்த பையனை வச்சு ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு படம் பண்ணி வச்சிருக்கேன்னா சார், அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆந்திராவில் வந்து இங்கே வர்றாங்க, எந்தெந்த நாட்டிலேருந்துலாம் இங்கே வந்துட்டு அந்த சினிமா வளர்க்குறதுக்காக எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இங்கே இருக்கிற ஒரு பையன், அது ஒரு சினிமா வாரிசு, அவன் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் சார். ஒன்றுமே இல்லை சார். அவங்கனால ஒரு கோஆப்ரேட் இல்லை, வாயில் மட்டும் சீனி வச்சுருப்பாங்க சார், உடம்பு பூரா விஷம். இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. என்ன மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர் எத்தனை பேர் வேணாலும் அவங்க காலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவருடைய இயல்பு, மணியார் குடும்பம் வந்து அவருடைய சொந்த படம் இல்லை, அதுவும் வந்துட்டு ஒரு மலேசியா ப்ரொடியூசர், அவனையும் காலி பண்ணி விட்டாங்க. இன்னொரு அதுக்கு ஆரம்பத்தில் ஒரு படம் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படி இருக்கிறாங்க. அது வந்து இந்த வரைக்கும் எடுக்கவே இல்லை. நிறைய விஷயம் சார், அதெல்லாம் மறைச்சிடுவார் சார். ஆனால் வெளியில் சொல்லும்போது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன தமிழில் வந்துட்டு நல்ல மனசார குளிர வச்சு பேசுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் தான் சார். மனசுக்குள்ள அவ்வளோ விஷம். சார் நேரில் வீட்டுக்கே போயிட்டேன் சார். வீட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் ஒரு 4-5 பேர் போயிருக்கோம் சார். போய் உட்காந்துருக்கோம். எங்ககிட்ட தம்பியண்ணன் மட்டும்தான், அவர் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. பையன் உள்ளுக்கு தான் இருக்கான் சார். உள்ளுக்கே எங்களை வந்து பார்க்க கூட வரல சார். அந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு தவறும் பண்ணலையே, பார்க்க கூட வரல. ஒரு 2 ஹவர் பேசிட்டு நாங்கள் கீழே வர்றோம். கீழே இறங்குனதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணுறாரு, தம்பி வந்துட்டான்ப்பா வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களே வச்சு பாருங்கள், ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒருத்தவங்களை நம்மளை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர் கழித்து திருப்பி உங்களை கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? நானும் இன்னொரு நண்பர் வந்துட்டோம். மற்றவங்க போய் பார்த்தாங்க, வந்துட்டோம். நான் தவறு பண்ணியிருந்தா, தம்பி இதெல்லாம் நீ தவறு பண்ணியிருக்க உட்காந்து என்கிட்ட கேட்கலாமே சார். அவங்களுக்கு பேசுகிற சம்பளம்லாம் எதுவுமே குறைக்கல சார். தம்பிராமையா இல்லை, தம்பிராமா வந்துட்டு அவர் சம்பளத்தில் வந்து பெருசாக நிற்கணும். பையனுக்கு வந்து பெரிய சம்பளம்லாம் இல்லை சார். அவருக்குடைய சம்பளம் வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். அவர் மட்டும் ஒரு 3 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணார் கடைசியாக. டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு பையனுக்கு 5 ரூபாய், அது 5 ரூபா தெரியல, அந்த எனக்கு இது பார்த்தா தெரியும். அதனால் பையன் இப்பவும் சொல்கிறேன், பையனை பற்றி ஒரு குறையும் இல்லை. பையன் நல்ல பையன் தான். சரியான விதத்தில் அந்த பையனை வந்து இவர் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து தப்பாக போயிட்டு இருக்குது. இவர் என்ன நினச்சி செய்கிறாருன்னு தெரியல. பெரிய மாஸ்க் ஹீரோ ஆக்குறதுக்கு வந்துட்டு இப்போவே ப்ரொமோஷன் வந்துட்டு நிப்பாட்டுறாரான்னு தெரியல. சின்ன படங்களுக்கு வந்தால் தான் சார் வாய்ப்பு அடுத்த படத்துக்கு வந்து நம்மளும் கொடுக்க முடியும் சார். நம்மளும் வந்துட்டு யாராவது புதிய இயக்குநர்கள் கொடுக்கலாம், வாழ்வு கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். வேறு ஒன்றுமே இல்லை சார். நான் வந்து அவங்க மேலே வீண் குற்றச்சாட்டோ எதுவுமே இல்லை சார். என்னுடைய முழு பொறுப்பும் நான் ஹீரோவை வச்சு, இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், ஹீரோ வச்சு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் அது ஹீரோக்கு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஹீரோடைய சம்பளத்தை விடுங்க, அந்த ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு பணமும் அது ஹீரோ சம்மந்தப்பட்டது தான். இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் இன்னுமே ஒவ்வொரு தேட்டரில் வந்து தம்பிராமையா பையன் நடிச்சிருக்கேன்னு சொல்லி நான் சொல்கிற அளவுக்கு இருக்குது. அவங்க போய் இறங்கி செய்கிறத விட்டுட்டு நான் சொல்லி தான் அந்த அளவுக்கு தெரிகிற அளவுக்கு இருக்குது. அதுக்கு நான் ப்ரொமோஷன் எதுவும் தப்பாக பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கேட்கலாமே என்கிட்ட. இந்த மாதிரி பண்ணுப்பா, கூட வந்து உட்காந்து பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து லேபில் வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை ஹீரோக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க? இன்றைக்கே இப்படி பண்ணுறீங்கன்னா இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு என்ன பண்ண மாட்டீங்க? நீங்கள் சார், எனக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார். இந்த படம் வந்துட்டு ஒரு செட்டில் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணார். சரி, ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தோன்னு உனக்கு நல்லா இருக்குன்னு தம்பி, எனக்கு நல்லது சொல்கிறது தான் சொன்னார். ஒரு 1.5 கோடி ரூபாய் வர்றாங்க தம்பி, அந்த பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு என்னென்னா, நல்லதோ கெட்டதோ நான் தான் முடிவு எடுக்கணும். தோத்தா கூட நான் தோத்துட்டுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டு இருக்கணும். இப்போ என்னால் மற்றவங்களும் அழியக்கூடாது, நான் அந்த ஒரு இதில் இருப்பேன். அதனால் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் 2வது வாட்டி வந்துட்டு யாரோ வந்துட்டு அந்த சின்ன விஷயங்களுக்குலாம் வந்துட்டு எனக்கு கால் பண்ணார். என் ஆஃபீஸ்க்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அந்த பிரச்சனை வந்து ஏன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா அது என் ஆஃபீஸுக்கு போய் சொல்லுங்கண்ணே, நீங்கள் ஏன்னா உங்கள் ஆஃபீஸுக்கு வந்துட்டு வர்றாங்க அவங்க அப்படின்னு சொன்னேன். இதை தவிர நான் வேறு எந்த தப்புமே பண்ணணும். இந்த 2 விஷயந்தான். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு சில பர்சனல்னால எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வந்துட்டு என்னால் எந்திரிச்சு நடக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு. அதனால அந்த படம் கொஞ்சம் தள்ளி போச்சு. அதை தாண்டி வந்துட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக வந்து 10 மாதம் வந்து உட்காந்துருக்கேங்க. ஏன்னா லாக்டவுன் போட்டாங்க. நான் திருப்பி 4ஆம் மாதமே நான் வந்துட்டு படம் ரிலீஸ் பண்ண முடியாது. நான் மலேசியா போயிட்டு திருப்பி ஏதாவது ப்ராப்ளம்னா வர முடியாது. அப்போ என் மனைவி சொன்னாங்க, பரவாயில்ல இருக்கிற வரைக்கும் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னா. இங்கே வந்து 6ஆம் மாதத்துக்கு மேலே வந்துட்டு லாக்டவுன். சரி, தேட்டர் திறப்பாங்கன்னா 10ஆம் மாதத்துக்கு மேலே திறந்தாங்க. அது வரைக்கும் நான் உட்காந்துருக்கேன். ரோட்டில் நடந்து போகாத குறை தான் எனக்கு. இப்போ அந்த லெவலுக்கு கூட நான் இறங்கி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு இது வந்து நான் ஆதாயத்துக்காக சொல்லலை. நான் வந்துட்டு மேலே கீழே அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாம் தாங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறக்கா இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எனக்கு எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார்? 3.5 கோடி ரூபாய் சார். சார் 3.5 கோடி ரூபாய்க்கு மேலே சார். 3.5 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படத்தோட முதலீடு. நான் வட்டிலாம் சேர்த்தா எவ்வளோ போகும் சார்? 3.5 கோடி ரூபாய்க்கு மேலே. இன்றைக்கி என் நிலமை இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து கத்தி கூறுற அளவுக்கு என்னுடைய நிலைமை வந்துருச்சு. ஏன்னா இந்த படத்துடைய ப்ரொமோஷன் நல்லா இல்லாத படத்தை நான் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். நான் முதல் படத்தை ஒருத்தவங்க வாங்க வரும்போது, சார் இந்த படம் ஓடவே ஓடாதுன்னு திருப்பி அனுப்பின வேணாம். ஓட போகிற படத்தை நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும்போது இன்னும் நல்லா போயிருக்கும். ஏன் அதை வந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு அந்த ஆதங்கம் தான். தமிழ் சினிமாவில் நான் வந்து பொய் சொன்னேன்னா, இந்த ஹீரோவுக்கும் இந்த வில்லியுடைய கேரக்டருக்கும் நீங்களே போய் பார்த்தா தெரியும். இந்த ஹீரோ ஏதாவது டாமினேட் குறைச்சிருக்காங்களா தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. இவங்களே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க.
என்னை விட என் பையனை விட அந்த பொண்ணுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சார். படத்தோட ஹீரோ சார். எத்தனையோ படத்தில் சார், எத்தனையோ படத்தில் ரஜினி சார் படத்தில் கூட முக்கியத்துவம் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா சார்? ஏன் இவங்களுடைய கேரக்டர் நல்லா தானே பண்ணியிருக்காங்க. ஏன் இவங்களுக்கு அந்த ஒரு சின்ன வஞ்சகம் இருக்குது? முதல்ல நீங்கள் கதை கேட்டீங்கல்ல, கதை கேட்கும்போது சொல்ல வேண்டியதானே, இந்த கேரக்டர் வந்து இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா சொல்ல வேண்டியதானே, ஏன் செய்யலை? நான் வந்துட்டு ஒரு விஷயம் நீங்கள் கொண்டு வரீங்க, பார்ட்னர்ஷிப் போகிறீங்க, நான் உங்களை வந்து உள்ளுக்கு விடலை, வேற ஒரு விஷயத்துக்காக நான் வந்து ஏதோ தவிர என் மனநிலைமை வேறு மாதிரி இருந்துச்சு, நான் ஏதோ பேசிட்டேன், சின்ன விஷயந்தான் ஏதோ சொல்லிட்டேன், அதை வந்துட்டு நீங்கள் பெருசாக்கிக்கிட்டு அதையே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு படம் ஃபுல்லாகவே இவ்வளோ லாங்க மியூசிக்கு கூட என் படத்தை வெளியே சார். அந்த சாங் கேட்டு பாருங்கள் சார். இப்போ வந்திருக்க படங்களுடைய சாங்கில் அந்த சாங் எந்த அளவுக்கு ரீச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் பொதுவாக உங்கள்கிட்டே சொல்கிறேன், மீடியாட்டே சொல்கிறேன் சார். கேட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க, நான் பெருமையாக சொல்கிறேன்னா இல்லை என்ன சொல்கிறேன்னு. அப்படிப்பட்ட சாங் கூட இன்னைக்கு வரைக்கும் பெருசாக வந்து ரீச் ஆகலை சார். நான் வந்துட்டு நான் அந்த பையனை நம்பி தான் நான் செலவு பண்ணேன். ஆக்சுவலாக எல்லாருமே தெரியும் இது வந்துட்டு நான் எடுக்கிற முடிவு தப்பா சரியா அப்படிலாம் தெரியாது. ஆனால் நான் அந்த பையனை தான் சொல்ல முடியும். நான் லீகலாக வந்து என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். நான் வந்துட்டு நண்பர்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சில விஷயம் வக்கீல்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் ஃபாலோ பண்ண போகிறேன். லீகலாக என்ன செய்யணுமோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேற யாரும் போய் மாட்டக்கூடாது சார். இதை விட இன்னும் சின்ன பிரச்சனை கொண்டு போனாவே அவங்க என்ன சொல்கிறாங்க சார், தயாரிப்பாளர் சங்கம்லாம் இருக்குது சார், முழுமையாக நம்ம வந்து யாரையும் குறை சொல்கிறக்கால சார், முழுமையாக செயல்படுற அளவுக்கு இல்லை சார். எனக்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு சார் போன வாரத்தில். அதை போய் சொல்லும்போது கூட அதுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் நிலைமை எப்படி தெரியுமா, முதலாளியின் பேர் மட்டும்தான் சார், இவங்க தான் சார் அடிமைகள். நாங்கள் தான் இப்போ அடிமைகள். தயாரிப்பாளங்கிறது பேர் தான், நாங்கள் தான் அடிமைகள். மற்ற எல்லாரும் எங்களை சுற்றி இருக்கிற எல்லா டெக்னீஷியன் தான் முதலாளிகள், தயாரிப்பாளர் மட்டும் அடிமைகள். யாருக்கு சார்? சார் யார் நான் எவ்வளோ கேவலம் மதிக்கிறாங்க சார். வேற என்ன சார் வேணும்? உன் வீட்டில் போய் உன்னை பார்க்குறக்கா உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன், நான் வந்து உன்னை வந்து கடன் கேட்கல, எதுவுமே செய்யலை. ஏன் அந்த பையனை வந்துட்டு வெளியில் கூட விடலை. இதுக்கு சாட்சி வேணா உன்னை காமிக்கிற 2-3 பேர் இருக்காங்க சார். இதுக்கு இப்போ சமீபத்தில் நடந்தது என்னுடைய முதல் படத்துக்கு வந்து ஒரு சின்ன இஷ்யூ வந்துச்சு சார். நடவடிக்கை ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் சேலத்தில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. நான் அதை போய் கவுன்சிலில் தான் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது, நான் முறைப்படி கேட்குறேன், அந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறேன். அவங்க என்ன என்ன திரும்ப கூப்பிட்டு சொல்கிறாங்க சாயந்தரம் ஈவினிங் போல், சார் அதை விட்டுட்டு அடுத்து மற்ற ஏரியா ரிலீஸ் பண்ணுங்க சார் சொல்கிறாங்க. இதுதானா அவங்களுடைய கட்டமைப்பு பாருங்கள், எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட இந்த தீர்வு இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் அது இருக்குது? அது இருந்தால் எதுக்கு சார் நான் உட்காந்து நாய் மாதிரி உட்காந்து கத்திட்டு இருக்கேன்? அங்கே தானே சார் போய் நிற்பேன். அந்த விஷயத்தையும் அவங்க வந்து அவ்வளோ வளர்ச்சிப்படுத்துறாங்களே, வேறு என்ன செய்ய சொல்றீங்க? அதை நான் சொந்தமாக தீர்த்துக்கிட்டேன். நானே அவங்ககிட்ட பேசி நானே சில விஷயங்கள் வந்துட்டு அப்போ அவங்களுக்கு பேமெண்ட் கட்டாங்க, அந்த பேமெண்ட் கொடுத்து நானே ஒத்துழைப்பு கட்டதுக்கப்புறம் இந்த சேலம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த கட்டம் என்ன சார் சொல்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள், என்ன செய்யலாம்ண்ணா? நான் என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள். லீகல் தான், நான் இதை விட மாட்டேன் சார். ஏன்னா நான் இது வந்துட்டு நீங்கள் என்ன நினைச்சாலும் நினச்சிக்கங்க, நான் விட மாட்டேன் சார். ஏன்னா என்னுடைய மொத்த படத்தினுடைய செலவு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நான் கேட்க போகிறேன். அது மினிமம் ஒரு 4 கோடி ரூபாய் கேட்கணும் சார். இந்த படத்தினுடைய மொத்த பாதிப்பும் தம்பிராமைங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஃபாதர் கேரக்டர் தான் சார் இந்த படத்துக்கு வந்து ஒப்பந்தம் பண்ண போனாங்க. டைரக்டர் போய் கதை சொல்லும் போது ஃபாதர் கேரக்டர் தான் சார். இந்த கதையை கேட்டு முடிவு பண்ணிட்டு தான் சார் அவர் வந்து அவர் பையனை வச்சு பண்ணலாம், என்னையும் வர சொல்லி நாங்கள் வேற ஒரு ஹீரோ வந்து பேசி வச்சுருந்தோம். என்னையும் வர சொல்லி எங்கள்கிட்ட வந்து அவ்வளோ விஷயங்கள் இனிப்பான விஷயங்களாக பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நடக்கிறதுக்கும் அன்னைக்கு நடந்ததுக்கும் சம்மந்தம் கேட்டால் சொல்லுவார், இது 4 ஆயிடுச்சு தம்பி, படம் எடுக்க வந்து 4 ஆயிடுச்சு சார். அவர் வந்து ஃபாதர் கேரக்டருக்கு தான் போய் கதை பேச சொன்னப்படுது. அவர் தான் வந்துட்டு டைரக்டரை பிடிச்சி உட்கார வச்சுட்டு ஹீரோ பண்ண வச்சு. என்ன நான் தப்பு பண்ணாலும் ஓரளவாவது நீ வந்துட்டு என்ன செஞ்சிருக்கணும், நியாயமாக நடக்கணும்ல. இப்போ நீ வந்துட்டு ஒரு சர்வேவர் நிகழ்ச்சியில் ஒரு புரோகிராம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் நீ பேசுகிற மக்களுக்கு பூரா வந்துட்டு அவ்வளோ உபதேசம் சொல்கிற மாதிரி சொல்கிற, உன் உடம்பு பூரா விஷத்தை வச்சுக்கிட்டு நீ அதை மட்டும் வாயில் மட்டும் சொல்லினா என்ன பண்ணியும்? நீ முதல்ல மாற்றணும்ல. தமிழ் சினிமா அவ்வளோ நேசிச்சா எவ்வளோ நான் கத்திக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு நான் மனசார வந்து நொந்து போய் தான் சார் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே என் ஃபேமிலியை நடுத்துல நிற்குது. அதையும் தாண்டி நான் அந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் போகணும்னு உட்காந்துட்டு இருக்கேன். எதுக்காக உட்காந்துருக்கேன்? ஏன்னா என்ன டைரக்டர் வந்து என்ன நம்பி அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை, ரொம்ப வருஷம் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் நான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன். அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணோம்னா, அந்த ஓடிடியில் வந்துச்சுன்னா எனக்கு வந்து வேலையெல்லாம் போயிடும், எனக்கு ஒரு பேர் வரணும், நீங்கள் ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு சொந்த செலவு ரிலீஸ்க்கு மட்டும் ஒரு 30 லட்ச ரூபா நான் சொந்தமாக செலவு பண்ணியிருக்கேன் சார். ஒரு பிஸ்னஸ் ஆகலை. ஒரு பிஸ்னஸ் ஆகாமல் அவ்வளோ விஷயங்களை வந்துட்டு நான் வந்து பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்? இப்போ நான் கேட்கல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா மன்னிச்சுங்க. நான் இது கேட்கல எதுவும் தவறு இருக்கா சார்?